ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் நடக்க இருக்கிற குரு பயிற்சி பலன்கள், கடைசி ராசி மீன ராசிக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஜென்மச்சனியின் அவஸ்தைக்குள் சிக்கி சின்ன பின்னமாய் கொண்டிருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரர்களுக்கு உச்சகுரு நல்லபடியாக ஜென்மச்சனியை பார்த்து சாந்தப்படுத்த போகிறார். ராசிநாதனே உச்சமடைந்து விட்டார். அற்புதமான செய்திகளை கொண்டு வந்திருக்கிறது. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் மீன ராசியிலே இருக்கிறது. ராசிநாதன் உச்சம், ஜென்ம சனி பகவான் உச்சகுருவின் பார்வையில் சாந்தம் அடைந்து இருக்கிறார். குரு முழு சுபர், நல்லதே செய்யக்கூடியவர், சுப மங்கள காரியங்களை நடத்தி தரக்கூடியவர். குரு அருள் இருக்கிற போது கையில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும். சுபகாரிய தடைகள் எல்லாம் அப்படியே விலகும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், பட்டம், பதவியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் குருவனுடைய அருள் கண்டிப்பாக தேவை. குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி தோஷங்கள் நிவர்த்தியாகும். குரு அருள் இருக்கிற போது திரு அருளும் கைகூடி வரும். குருவுக்கு 3 பார்வைகள் இருக்கிறது. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. தான் இருக்கிற இடத்திலிருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பார். 5ஆம் பார்வையை அதிர்ஷ்டமான பார்வை என்றும், 7ஆம் பார்வையை கருணை நிறைந்த பார்வை என்றும், 9ஆம் பார்வையை தெய்வீகமான பார்வை என்றும் சொல்வார்கள். உடைய பிறந்த ஜாதகத்தில் குரு சற்று பலவீனமாக இருந்தாலும் கோச்சாரத்திலே குரு நல்லபடியாக வருகிற போது அவருடைய பார்வைகளால் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தருவார். நீதிபதிகள் குரு, ஒரு நாட்டினுடைய தலைவர் குரு, ஒரு கட்சியினுடைய தலைவர் குரு, அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்கள் லீடர்ஸ் எல்லாருமே குரு, சொல்லிக் கொடுப்பவர்கள் குரு, வழிகாட்டிகள் குரு, குருமார்கள் எல்லோருமே குரு. அதாவது குரு அருள் இருக்கிற போது இறை அருளுக்கு பஞ்சமே இருக்காது, குலதெய்வ ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இருக்காது. அற்புதமான அமைப்பு. குருவுக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் அற்புதமான இடங்கள். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறார். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறார். கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறார். விருச்சிகம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறார். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல கடகத்தில் சமசப்தமமாக குரு உச்சமடைகிறார். இந்த ராசிகளுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகள் எல்லாம் நடக்க காத்திருக்கிறது. ஐயா அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா, எங்களுடைய ராசிக்கு மீன ராசிக்கு என்ன பலன்னு சொல்லுங்க ஐயா. ஜென்மச்சனியால் கடுமையான அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். குறிப்பாக பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை உண்டு இல்லை என்று செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஜென்மச்சனி பகவான். அதாவது கோச்சார அமைப்புகளில் அஷ்டமச்சனி, பாதச்சனி, கண்டச்சனி, விரயச்சனி, ஜென்மச்சனி, இந்த அமைப்புகளில் ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனியும் சற்று கடுமையான கெடுபலன்களை தரக்கூடியவர். அதுவும் உங்களுக்கு உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சனி சற்று பாபத்துவமாக இருந்து 6, 8 போன்ற பாபத்துவ அபயோக தசாபுத்திகளும் நடந்து கொண்டிருந்து உங்களுக்கு வயதும் இப்போது 30 வயதுக்குள்ள இளம் வயதாக இருந்தால் அத்தனை கெடுதல்களையும் தந்து விடுவாரே. வார்த்தைகளால் சொல்ல முடியாத இந்த குரு பயிற்சி அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறது. தீய பலன்களிலிருந்து அப்படியே விடுபட போகிறீர்கள். என்னதான் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருந்தாலும், என்னதான் உங்களுடைய ஜாதகத்தில் சனி கெடுபலங்களை தந்து கொண்டிருந்தாலும், என்னதான் உங்களுக்கு 6, 8 போன்ற பாபத்துவ அபயோக தசாபுத்திகளை நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு 40-45% நன்மைகளை பெறப்போகிறீர்கள். அதுவும் குறிப்பாக 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். பொங்கு சனியாக வந்திருந்தால், 2ஆம் சுற்றாக இந்த சனி வந்திருந்தால், ஏழரை சனி வந்திருந்தால், ராசிநாதன் உச்சமடைந்து ராசியை பார்க்கிற போது ஜென்மச்சனி பகவான் வாளை சுருட்டி விட்டார். தொட்டது உலகம், நினைத்தது நடக்கும். 5ஆம் இடத்துல இருக்கிற குரு நல்லபடியாக 1, 5, 9, 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். ராசிநாதன் உச்சம், பூர்வ புண்ணியம் பாக்கியம் செயல்பட போகிறது, லாபமும் செயல்பட போகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கவில்லையோ எல்லாமே கிடைக்க போகிறது. திருமணம் நடப்பதொரு பாக்கியம், குழந்தை கிடைப்பதொரு பாக்கியம், நல்ல தொழில் அமைவதொரு பாக்கியம், நல்ல வருமானம் கிடைப்பதொரு பாக்கியம், சொந்த வீடு வாங்குவதொரு பாக்கியம், சொந்த வீடு கட்டுவதொரு பாக்கியம், ஒரு நிலம் வாங்குவதொரு பாக்கியம், கல்விக்காக வெளிநாடு செல்வதொரு பாக்கியம், அத்தனை பாக்கியங்களும் நல்லபடியாக உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. ஜென்மச்சனியை நினைத்து கவலைப்படுவதற்கு அப்படி ஒன்றுமில்லை. பெயருக்குத்தான் ஜென்மச்சனி இயங்க போகிறார். வயசு காலத்தில் உங்களுக்கு வயசு சின்ன வயதாக இருந்து ஒரு 30 வயதுக்குள்ள 25-30 வயதுக்குள்ளே இருந்து அபயோக தசாபுத்திகள் நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தால் நீங்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது, அவசர முடிவெடுக்கக்கூடாது, காதலில் விழவே கூடாது. இனிக்க பேசுகிற உறவுகள் எல்லாம் அறிமுகமாகி நீங்கள் கற்பை பறிகொடுக்கிற காலம் அபயோக தசாபுத்தியில் ஜென்மச்சனி காலம். ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட்.
இந்த சிறு வயதில் அவயோக தசாபுத்தியில் மாட்டிக்கொண்டிருப்பவர்களை தவிர மற்ற அனைத்து ஜென்மச்சனிகாரர்களுக்கும் மற்ற அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பொற்காலம். பாக்கியங்கள் எல்லாம் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் அமையும். கல்வியில முன்னேற்றம் இல்லாமல் போனவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் ஏற்படும். நல்ல அரசு வேலை கிடைக்கும். கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனையும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அரசு வழி நன்மைகள், அரசாங்கத்தால நன்மைகள், அரசியல்வாதிகளுக்கு உயர் பதவிகள் தேடி வருவது, மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் விலகுவது, உடல்ல இருந்த நோய்கள் எல்லாம் விலகுவது, எதிரிகள் மெல்ல விலகி அப்படியே சென்று விடுவது. ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் உச்சகுருவின் பார்வையில சாந்தம் அடைந்திருக்கிறார். 11ஆம் இடம் லாபஸ்தானம் வலுவடைந்திருக்கிற போது 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபடியாக வரன் அமைந்து 2ஆம் திருமண வாய்ப்புகள் நடக்க காத்திருக்கிறது. முதல் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு தசாபுத்திகளின் அடிப்படையில் நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள் பற்றிய கவலைகள் விலகும். 5ஆம் இடம் சாதாரணமான இடம் இல்லை. குழந்தைகள் 5ஆம் இடம், உங்களுடைய புத்தி கூர்மை 5ஆம் இடம், உங்களுடைய நல்ல சிந்தனைகள் 5ஆம் இடம், உங்களுடைய அதிர்ஷ்டம் 5ஆம் இடம், பூர்வ புண்ணியம் 5ஆம் இடம். வாழ்க்கையில முற்காலங்கள்ல முற்பிறவிகளில் நீங்கள் என்னென்ன புண்ணியங்களை எல்லாம் செய்திருந்தீர்களோ அந்த புண்ணியத்திற்கான பலன்களை எல்லாம் இப்போது அறுவடை செய்ய முடியுமே. அதுவும் ஜென்மச்சனி காலத்தில். எப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள். உண்மையில சொல்றேன், ஜென்மச்சனியை நினைத்து நீங்கள் கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். உங்கள் கைகளுக்கு வராத பணம் எல்லாம் மறுபடியும் வசூலாகும். இருக்கிற கடன்களை மெல்ல 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 படிப்படியாக கட்டி தீர்த்து விட முடியும். தனகாரகர் குரு நல்லபடியாக உச்சமடைந்து ராசியை பார்க்க போகிறார். எல்லா வழிகளிலும் இருந்தும் மல்டி என்று சொல்வார்கள், பல வழிகளிலிருந்து பணம் வந்து பையை நிரப்ப போகிறது. கடன் விலகும், நோய் விலகும், எதிரிகள் விலகி சென்று விடுவார்கள். உறவுகள் எல்லாம் உங்களை புரிந்து கொள்வார்கள். ராசியிலே சனி பகவான் அமர்ந்து கடன், நோய், எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து அனைத்தையும் தந்து கொண்டிருந்தாரே, அனைத்தும் அப்படியே கட்டுக்குள் வரப்போகிறது. இளமை காலத்துல சிறு வயதுல உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சந்திரன் தேய்பிறையாகி, உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சனி பகவான் சற்று பாபத்துவமாகி, உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல 6, 8 போன்ற பாபத்துவ அபயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்து உங்களுக்கு வயதும் சிறிய வயதாக இருந்தால் நீங்கள் தான் சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். அகலக்கால் வைக்கக்கூடாது, அவசரத்துல முடிவெடுக்கக்கூடாது. இப்போது உங்களுக்கு காதல் தேவை இல்லை. இளம் வயதுல அபயோக தசாபுத்தியில் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் இப்போது இந்த வீடியோவை பார்க்கவே மாட்டீங்க. எல்லா கெடுபலும் நடந்து முடிந்தது பிறகுதான் பார்ப்பீர்கள். ஒருவேளை அப்படி நீங்கள் பார்த்தால் நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு காதல் வேண்டாம். காதல் என்ற பெயர்ல கற்பை பறி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. ஜென்மச்சனி சாதாரணமான சனி இல்லை. அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறது, அது பெண் குழந்தை. நான் என் கண்ணாலே பார்த்திருக்கிறேன். பெண் குழந்தை என்று சொல்லி குப்பைத்தொட்டில கொண்டே போட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தையுடைய ஆண்டு மாசம் தேதி எடுத்து கணித்து பார்த்த போது அந்த குழந்தைக்கு அபயோக தசாபுத்தியில ஜென்மச்சனி ஓடிக்கொண்டிருந்தது. அப்பதான் பிறந்த குழந்தைய கொண்டே குப்பைத்தொட்டில போட்டு போயிடுவார் சனி. பெரியாக்களை விட்டு வைப்பாரா? பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். சிறு வயதில் இருப்பவர்கள் அவசரப்படக்கூடாது. இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகக்கூடாது. சட்டியிலிருந்து தப்பி அடுப்புக்குள் விழுந்த கதையாகிவிடும். மற்ற அனைவர்களுக்கும், குறிப்பாக ஒரு 35-40 வயதுகளை கடந்து 2ஆம் சுற்றாக பொங்கு சனியாக வந்திருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். உங்களோட வாழ்க்கையிலேயே வசந்த காலம் இதுதான். சரியாக இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். தொழிலில் முன்னேற்றமாக போகலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண தடை விலகும். உங்கள் பேச்சுக்கு நல்ல அங்கீகாரம் இருக்கும். நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். நிலையான சொத்துக்களை வாங்கலாம். வண்டி வாகன யோகம் இருக்கிறது. உங்களோட வார்த்தைகளுக்கு மரியாதை இருப்பது மட்டுமல்ல, வருமானமும் அதிகரிக்கும். சுப கடன்கள் வாங்கலாம். இருக்கிற கடன்களை கட்டி தீர்த்து விடலாம். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் நல்லபடியாக திருமணம் செய்து கொள்ள முடியும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எல்லா பூர்வீக சொத்துகளாலும் இருந்த சிக்கல்கள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து ஒற்றுமை, கருத்து வேற்றுமை எல்லாமே பனி போல விலகும். தந்தைக்கும் உங்களுக்கும் இடையில பரஸ்பரம் புரிதல் ஏற்படும். அம்மா வழி சொந்த பந்தங்கள், அப்பா வழி சொந்த பந்தங்களால் இருந்த சிக்கல்கள் எல்லாமே அப்படியே விலகி உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில பரஸ்பரம் புரிதல் ஏற்பட போகிறது. உத்தியோகத்துல தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. ஆதாயங்களும் லாபங்களும் வெற்றிகளும் குவிய போகிறது. 11ஆம் இடம் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிற போது சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அற்புதமான அமைப்பு. அதாவது போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடிவிட முடியும். 2ஆம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு 2ஆம் திருமண வாய்ப்புகள் இருக்கிறது. அற்புதமான அமைப்பு. 11ஆம் இடம் சாதாரணமான இடமா? ஆதாயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம். பெயரே அதற்கு வெற்றி ஸ்தானம் தானே. நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். சுப செலவுகள் இருக்கிறது. பயணங்களால நன்மைகள் இருக்கிறது. வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறப் போகிறது. 30-35 வயதை தாண்டி 2ஆம் சுற்றாக வந்து இப்போது உங்களுக்கு நல்ல யோக தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்து அபயோக தசாபுத்திகளில் மாட்டிக்கொண்டு உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சனியும் பாபத்துவமாக இருந்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சந்திரன் தேய்பிரையாகி
இது போன்ற கடினமான காலங்களில் உங்களுக்கு சிறு வயதில் நீங்கள் இருந்தால் நீங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும், கவனமாக படிக்க வேண்டும், கவனச்சிதறல்களில் ஈடுபடக்கூடாது, நண்பர்களோடு ஊர் சுற்றக்கூடாது, வாகனங்களில் வேகமாக முறுக்கக்கூடாது, நிதானமாக சமநிலையாக நடந்து கொள்ள வேண்டும். 35-40 வயதுகளை கடந்து பொங்கு சனியாக வந்து இருப்பவர்களுக்கு 2ஆம் சுற்றாக இந்த சனி வந்திருந்தால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். 2 விதமாகத்தான் பலன் சொல்ல முடியும். எதெப்படி இருந்தாலும் உச்சகுரு ஜென்மச்சனியை பார்த்து சாந்தப்படுத்தி விட்டார். ஜென்மச்சனி கொஞ்சம் அப்படியே சாந்தம் அடைந்திருக்கிறார். அப்படி ஒன்றும் கைமீறி போகாது. இறை அருளோடு பக்தி பூர்வமாக பிரார்த்தனை பூர்வமாக வாழ்கிற போது இந்த ஜென்மச்சனியை மெல்ல கடந்து வந்து விட முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புதிய அறிமுகங்கள் கிடைத்தால் அவசரமாக விழுத்ததெல்லாம் பால் என்று பேசி பழக வேண்டாம். உங்கள் நட்சத்திரத்திலே சனி இறங்குகிற போது பெரிய கெடுபலங்களை தந்து விடுவார். அதற்கான அறிமுகங்களை இப்போது தருவார். சிறு வயதில் இருப்பவர்களுக்கு புதிய அறிமுகங்கள் கிடைத்தால் உஷாராக இருக்க வேண்டும். அப்படி ஒன்றும் கைமறி போகாத ஜென்ம சனி பகவான் உச்சகுருவின் பார்வையில் சாந்தம் அடைந்து விட்ட, லாபஸ்தானம் வலுவாக இருக்கக்கூடிய, 1, 5, 9 வலுவாக செயல்படக்கூடிய, பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் செயல்படக்கூடிய, பாக்யஸ்தானம் பூர்வ புண்ணியம் செயல்பட்டால் அற்புதமான ஒரு பலன் என்ன தெரியுமா? பாக்யஸ்தானம் பூர்வ புண்ணியம் ராசி 11ஆம் இடமெல்லாம் குருவின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிற போது இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாட்டுக்கு 1000 மடங்கு யானை பலம் ஏற்பட்டிருக்கிறது. இறை அருள் காட்டாற்று வெள்ளம் போல், மடை திறந்த வெள்ளம் போல் வாழ்வில் வர வேண்டும் என்று சொன்னால் பாக்கியமும் பூர்வ புண்ணியமும் குருவால் சுபத்துவம் அடைய வேண்டும். இப்போது சென்று குலதெய்வத்தை வணங்குங்கள், இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள், எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் குரு பயிற்சி பலன்களை மீனம் ராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.